திரு விஜயோடைய கட்சி கூட்டணிக்கு வந்தா தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற இடத்துல தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்குதா? மத்தியில நல்லாட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஒரு கட்சியும், மாநிலத்தை நல்லாட்சி செய்த ஒரு கட்சியும், அதே மாதிரி பாமக, தமாக போன்ற கட்சிகள் ஆக இவர்கள் எல்லோரும் இணைந்து ஒரு நல்ல கூட்டணியை அமைத்திருக்கிறோம். அதனால நிச்சயமாக தாவேகா வந்துதான் வெற்றி பெற வேண்டும் என்று இல்லை. ஐடியாலஜிக்கல் எனிமின்னு அறிவிக்கிற, இன்னமும் அறிவித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி தம்பி வந்தா நல்லது, தம்பி வந்தா நல்லதுன்னு, அது உங்களுடைய பலவீனத்தை தானே காட்டு. அப்படின்னு இல்லை, அவர் எதிர்பார்ப்பெல்லாம் இல்லை. வந்துருன்னு யாரும் கேட்கவும் இல்லை. ஒப்பீனியன் தான் எல்லாருமே சொன்னோம். வந்தா நல்லதுன்னு தான் சொன்னா, யாருமே வந்துருங்க, வந்தாதான் நல்லது, நீங்க வந்தாதான் எங்களால முடியும். ஆனால் பாஜக பேச்சுவார்த்தை நடந்தது. பாஜக அது விரும்புது, அதிமுக விரும்பல, ஆனா பாஜக விரும்புதா? அப்படிலாம் இல்லை. டெல்லிக்கும் அவர் எங்கேயுமே அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை. அதே மாதிரி அதிகாரப்பூர்வமற்ற பேச்சுவார்த்தை, திமுகவுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாமே அறிவாலயத்தில் நடக்குது. ஆனா அதிமுக என்டிஏ கூட்டணி பேச்சுவார்த்தை டெல்லியில நடக்குது. தமிழ்நாட்டுக்கு தானே சட்டமன்ற தேர்தல். பார்வையே தப்புன்னு நான் நினைக்கிறேன். அப்படி பார்த்தா கனிமொழி எதுக்கு போய் நேரா டெல்லிக்கு போய் அங்க குழப்பம் இருக்கும்பொழுது ஏன் டெல்லிக்கு போனாங்க? ராகுல் காந்தியை பார்த்தாங்க. கூட்டணியில குழப்பம் இருந்துச்சு, போனாங்க. இப்ப எல்லாரும் போயிருக்காங்க. உங்க கூட்டணியில குழப்பம் இருக்குதா? ஏடிஎம்கே தான் நம்ம தமிழ்ல நம்பர் 1 கட்சி. அவர்களையே நீங்க பல இடங்களில் முந்திரிக்கும் போது அந்த லைன் ஷேர் பிஜேபி எடுக்குமா? ஒற்றை குறிக்கோள், திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும். அதுக்கு பாஜக எத்தனை இடத்துல நிக்கிறது, அதிமுக எத்தனை இடத்துல நிக்கிறது, பாமக எத்தனை இடத்துல நிக்கிறது, தமாக எத்தனை இடத்துல நிக்கிறது முடிவு பண்ணிப்பாங்க. அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏடிஎம் கிட்ட நீங்க ரொம்ப சரண்டர் ஆயிட்டீங்களோ அப்படின்னு. உங்களுடைய கூட்டணி 2026ல தாவேகா உள்ள வந்தா எவ்வளவு சீட் ஜெயிப்பீங்க, தாவேகா வராட்டா எவ்வளவு சீட் ஜெயிப்பீங்க? Elections 2026, Pandey's point of view, title sponsor, the Chennai Silks. Let the celebrations begin. CALS for your solar solutions, CALS Renewable Energy India Private Limited, Attica Gold Company, Attica, India's #1 trusted gold buyers. We release pledge gold, instant cash payment. Presta Women's Wear, Anaithilum Besta. Presta Innerwear, Leggings and Nighties. Supported by Arabian Garden, a seafood restaurant, Velamal Nexus. Powered by Darling AC Tiruvizha. இந்தியாவிலேயே குறைந்த மாத தவணையில் ஏசி. அனுஜ் டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். ஜெயச்சந்திரன், எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. ஃபுட் பார்ட்னர் அறுசுவை அரசு. ரெஃப்ரெஷ்மெண்ட் பார்ட்னர் வாக் பக்ரி, பெஸ்ட் குவாலிட்டி டீஸ் சின்ஸ் 1892. ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் பார்ட்னர் ஆலடிப்பட்டியான் ஹல்வா கடை மற்றும் கருப்பட்டி காபி. வணக்கம் அன்பு நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய, எல்லா மீடியாவுக்குமே எப்பயுமே கண்டென்ட் கொடுக்கக்கூடிய, எப்பயுமே பற்றாக்குறையே இல்லாமல் பேட்டி கொடுக்கக்கூடிய எங்களுடைய அக்கா, அருமை அக்கா, பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர், மேதகு முன்னாள் ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்குற நிறைய இருக்குன்னு கேட்கலாம். வணக்கம்க்கா. வணக்கம். 2026 தேர்தலில் தாவேகா திரு விஜயோடைய கட்சி கூட்டணிக்கு வந்தா தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற இடத்துல தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்குதா? முதல்ல அனைவருக்கும் வாழ்த்துகள். தாவேகா வந்தாதான் ஜெயிக்கக்கூடிய நிலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி இல்லை. தேசிய ஜனநாயக கூட்டணி ஏற்கனவே பலம் வாய்ந்த கூட்டணியாக தான் இருக்குது. மத்தியில் நல்லாட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஒரு கட்சியும், மாநிலத்தை நல்லாட்சி செய்த ஒரு கட்சியும், அதே மாதிரி பாமக, தமாக போன்ற கட்சிகள் ஆக இவர்கள் எல்லோரும் இணைந்து ஒரு நல்ல கூட்டணியை அமைத்திருக்கிறோம். அதனால நிச்சயமாக தாவேகா வந்துதான் வெற்றி பெற வேண்டும் என்று இல்லை. தேசிய ஜனநாயக கூட்டணி வந்தா நல்லது வந்தாலும் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களை கொள்கை எதிரின்னு அறிவிக்கிறாங்க. ஐடியாலஜிக்கல் எனிமின்னு அறிவிக்கிற, இன்னமும் அறிவித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி தம்பி வந்தா நல்லது, தம்பி வந்தா நல்லதுன்னு, அது உங்களுடைய பலவீனத்தை தானே காட்டுது. இல்லை, பலவீனம் இல்லை. அதாவது எந்த ஒரு கூட்டணியும் அப்படி பார்த்தா இவ்வளவு கூட்டணியை சேர்த்துட்டோம் அப்படின்னா எல்லாரையும் சேர்த்த திமுக பலவீனமாக இருக்குன்னு அர்த்தமா? அவங்க நிச்சயமாக பலவீனமாக தான் இருக்காங்க. அதனால தான் எல்லாரையும் கூட்டு சேர்த்துட்டு இருக்காங்க. எங்களை பொறுத்த மட்டும் வாக்குகள் சிதைந்து விடக்கூடாது என்ற ஒரு ஆதங்கம் இருக்கிறது, அவ்வளவுதான். அடிக்கடி சொல்றேன், எதிர்வாக்குகள்லாம் உறுதியா இருக்கணும், உதிரியா போயிடக்கூடாது அப்படின்னு. அந்த உதிரியா சில நஷ்டங்கள் ஏற்பட்டு விடக்கூடாது என்ற ஒரு ஆதங்கத்துல திமுக வேண்டாம்னு நினைச்சா ஆப்வியஸ் சாய்ஸா அதிமுக கூட்டணி தான் இருக்கணும், இந்தியா தான் இருக்கணும். வாக்கு சிதறும் நினைச்சா உங்களை ப்ரிஃபர் பண்ணாம மாற்று ஆல்டர்னேட்டிவ் ப்ரிஃபர் பண்றவங்க இருக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். அப்படின்னு இல்லை. அதாவது அவருக்கு ரசிகர்களே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆக அப்படிப்பட்ட ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்கும் பொழுது அந்த கூட்டத்தில் கொஞ்சம் வாக்குகள் சிதறிவிடக்கூடாது என்ற ஒரு ஆதங்கம் தான் இருந்ததே தவிர
மற்றபடி அவங்க வந்தாதான் ஜெயிக்க முடியும்ன்ற நிச்சயமாக அந்த எண்ணம் இல்ல இல்லை. அப்ப ஏன் எதிர்பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துருக்கீங்க? இன்னமும் வந்துருவாரு, அப்புறம் வந்துருவாரு, 10 நாள் வந்துருவாரு, நாமினேஷனுக்கு முன்னாடி வந்துருவாரு. நான் என்னை வந்து எதிரின்னு சொல்லிட்டா ஓடி போச்சுன்னு சொல்ல வேண்டியதானே? வந்துருன்னு ஏன் சொல்லணும்னு? அப்படின்னு இல்லை, அவர் எதிர்பார்ப்பெல்லாம் இல்லை. வந்துருன்னு யாரும் கேட்கவும் இல்லை. ஒப்பீனியன் தான் எல்லாருமே சொன்னோம். வந்தா நல்லதுன்னு தான் சொன்னா. நான் யாருமே வந்துருங்க, வந்தாதான் நல்லது, நீங்க வந்தாதான் எங்களால முடியும், நீங்க வந்தாதான் எங்களால ஜெயிக்க முடியும் எந்த தலைவரும் சொல்லல, யாரும் சொல்லல. அது உண்மையும் இல்லை. திரு எடப்பாடி பழனிசாமி தெளிவா சொல்றாரு, நாங்க பேச்சுவார்த்தை நடத்தல அப்படின்றாரு. ஆனால் பாஜக பேச்சுவார்த்தை நடத்துது. டெல்லிக்கு போறாரு, வர்றாரு, டெல்லியில இருந்து பேசுறாங்க, டெல்லி ஆட்கள் பேசுறாங்க. பாஜக அது விரும்புது, அதிமுக விரும்பல, ஆனா பாஜக விரும்புதா. அப்படிலாம் இல்ல. டெல்லிக்கும் அவர் எங்கேயுமே அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை. அதே மாதிரி அதிகாரப்பூர்வமற்ற பேச்சுவார்த்தை இல்ல, அதிகாரப்பூர்வமற்ற பேச்சுவார்த்தை ஒன்றும் நடக்கல. அது மரியாதைக்குரிய பியூஷ் கோயலோட பேட்டியை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அவர் மதுரையில மாநாடு முடிந்துட்டு எல்லாரும் கேட்குறாங்க. அவர் என்ன சொல்றாரு, ஒருவேளை பேச்சுவார்த்தை நடத்தினா கூட அது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தான் பேச்சுவார்த்தை நடத்தணும், ஏன்னா அவர் தான் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவர்னு சொல்றாரு. அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நாங்க பேச்சுவார்த்தை நடத்தலைன்னு சொல்றாங்க. ஆக இது எல்லாமே ஒரு கட்டமைக்கப்பட்ட யூகங்கள் தான் தவிர எங்கேயுமே பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை, எங்கேயுமே கூப்பிடவும் இல்லை. யூகங்களின் அடிப்படையில் நடைபெற்ற ஒரு கருத்து பரிமாற்றம் என்பதை நான் தெளிவா சொல்ல முடியும். தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தான் போட்டி, டிஎம்கேக்கும் டெல்லிக்கும் தான் போட்டின்னு திமுக தலைவர் தமிழக முதலமைச்சர் சொல்லிட்டே வர்றாரு. அவர் சொல்றது உண்மையோ அப்படின்னு யோசிக்க முடியாதபடியா திமுகவுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாமே அறிவாலயத்தில் நடக்குது. ஆனா அதிமுக என்டிஏ கூட்டணி பேச்சுவார்த்தை டெல்லியில நடக்குது. தமிழ்நாட்டுக்கு தானே சட்டமன்ற தேர்தல். இங்க எடப்பாடி பழனிசாமி சேலத்தில் இருக்காரு, சென்னையில் இருக்காரு, இங்கெல்லாம் நடக்கணும். எல்லாரும் டெல்லியில் என்ன பண்றாங்க? இல்ல, இந்த பார்வையே தப்புன்னு நான் நினைக்கிறேன். அப்படி பார்த்தா கனிமொழி எதுக்கு போய் நேராக டெல்லிக்கு போய் அங்கே குழப்பம் இருக்கும்பொழுது ஏன் டெல்லிக்கு போனாங்க? ராகுல் காந்தியை பார்த்தாங்க. ஒரு கட்சி தேசிய கூட்டணியில குழப்பம் இருந்துச்சு போனாங்க. இப்போ எல்லாரும் போயிருக்காங்க. உங்க கூட்டணியில குழப்பம் இருக்குதா? சொல்ல வரேன். ஒரு கட்சி தேசிய கட்சி, ஒரு கட்சி மாநில கட்சி, ஆண்டு கொண்டிருக்கின்ற தேசிய கட்சி. அங்கே எல்லோருமே அமைச்சர்களாக இருக்கிறார்கள். அண்ணன் எடப்பாடியார் அவர்களை நேராக பார்த்து தமிழ்நாட்டுக்கு வந்து தான் கூட்டணியை உறுதி செய்தார் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள். அதே மாதிரி மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தமிழ்நாட்டில் 2 நிகழ்ச்சிக்கு வந்து தான் எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களையும் மேடையில் ஏற்றினாங்க. ஆக இன்னைக்கு மத்தியில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி நிர்வாக ரீதியாக அவங்க வந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா அங்கே மத்திய தலைவர் அங்கே தான் இருப்பார், அகில பாரத தலைவர் அங்கே தான் இருப்பார், எங்களுக்கு இன்சார்ஜஸ் எல்லாரும் அங்கே தான் இருப்பாங்க. ஆக அதனால அண்ணன் எடப்பாடி தமிழ்நாட்டுல ஏடிஎம்கே தான் அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குது. அது திரு அமித்ஷாவே சொன்னாரு. அண்ணன் எடப்பாடியார் தானே போய் பேசுறாரு, வேற யார் பேசல? இங்க திரு நயினார் நாகேந்திரன் இங்க கூட்டு வச்சு பேசலாம்ல, திரு டிடி தினகரன் இங்க கூட்டு வச்சு பேசலாம்ல, திரு நயினார் நாகேந்திரன் அத்தனை பேருமே திரு நீங்க கூப்பிடுற வசதிக்கு தான் அவங்க அது பேசணும்னு இல்லை. டெல்லியில அகில பாரத கட்சி இருக்கு, டெல்லியில எல்லா தலைவர்களும் இருக்கிறார்கள். அண்ணன் எடப்பாடியார் ஒரு நட்பு ரீதியாக போறாரு. இல்லை என்ன பிரச்சனை நான் கேட்கிறேன். அதாவது தமிழ்நாட்டில் எந்த மாதிரி அரசியல் பயணம் இருக்குன்னு தெரியறதுக்கு பதிலா யார் டெல்லிக்கு போற பயணம்னா இதையே ஒரு விவாத பொருளை ஆக்க முடியும்னா எனக்கு அது என்னன்னு தெரியல, அது அவசியமும் இல்லை. அதுதான் திமுக தலைவர் சொல்றாரு. இது வந்து டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமானங்க அறிவிக்கிறார். கூட்டணி கட்சிகள் விரும்பக்கூடிய கூட்டணியா நீங்க இருக்கிறீங்களா? பாட்டாளி மக்கள் கட்சி 2024 உங்க கூட கூட்டணியில் இருந்துச்சு, ஏடிஎம்கே கூட போகாம. தேமுதிக இந்த என்டிஏல இருந்துச்சு. அவங்க இப்ப தேமுதிக இன்னைக்கு டிஎம்கே கூட்டணியிலே போயிருச்சு. ஐயா ராமதாஸ் இன்னும் முடிவெடுக்காமல் இருக்காரு. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா இல்லையோ? அப்படிலாம் இல்லை. நாங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக இருக்கிறதுனால தான் நாங்கள் ஒரு பலமான கூட்டணி அமைத்திட்டோம். அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் இந்த நேரத்தில் அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் எதுவாக இருக்குன்னு நீங்கள் கேட்கணுமே தவிர நாங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக இருக்கோமான்னு கேட்கக்கூடாது. நாங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக தான் இருக்கிறோம். ஆனால் அங்கே போய் கூட்டணி சேர்ந்தவங்களோட ப்ரிஃபரன்ஸ் வேற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு நாம் என்ன செய்ய முடியும்? அதைத்தான் நான் சொல்றேன். விஜயகாந்த் காலத்துல இருந்து அவங்க உங்க கூட டிராவல் பண்ணிருக்காங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தான் தொடரணும். அப்ப ஏன் போறாங்கன்னு பார்க்கணும்ல, ஏன் வெளியே போறாங்கன்னு பார்க்கணும்ல. அதாவது அது அவங்க கிட்ட தான் நீங்க கேட்கணும், ஏன் வெளியே போறாங்க அப்படின்னு. உங்களுடைய செயல்பாடு சரியில்லாம இருக்குமோ? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எங்ககிட்ட ஒன்றும் இல்லை. எங்கிட்ட எல்லாமே நல்லா இருக்கு, எங்கிட்ட எல்லாம் நல்லா கூட்டணி வைத்திருக்கிறார்கள். அவங்களோட நோக்கமும் ப்ரிஃபரன்ஸும் கூட்டணி சேர்றதா இல்லைன்னா வேற ப்ரிஃபரன்ஸ் இருக்கான்னு அவங்க தான் முடிவு பண்ணணும். அதனால அவங்க போயிட்டாங்க அப்படின்றதுக்காக நாங்கள் பலமிழந்தும் போகலை, அவங்க அங்கே போய் சேர்ந்துட்டாங்கன்றதுக்காக திமுக பலமாகியும் போகலை. இதில் நான் ரொம்ப தெளிவாக நாங்கள் இருக்கிறோம். 2024 மக்களவைத் தேர்தலில் ஏடிஎம்கேவும் நீங்களும் தனித்தனியாக சந்தித்த போது பல இடங்களில் ஏடிஎம்கே பின்னுக்கு தள்ளினீங்க. அதாவது பாராளுமன்ற தொகுதியிலே கிட்டத்தட்ட ஒரு 12 தொகுதியில் அவங்களை பின்னுக்கு தள்ளினீங்க. அதை சட்டமன்றமாக கன்வெர்ட் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 70-72 சட்டமன்றத்தில் அதிமுக பின்னாடி தள்ளி நீங்கள் வந்தீங்க. அவ்வளோ சீட்டு வாங்குவீங்களா?
உங்களுடைய கூட்டணிக்கு, உங்களுடைய நான் கட்சிக்கு? ஒரு கூட்டணி என்று வரும்பொழுது அதில் அரித்மேட்டிக்கும் வேலை செய்யணும், கெமிஸ்ட்ரியும் வேலை செய்யணும், ரெண்டுமே வேலை செஞ்சிட்டு இருக்கு. எண்ணமும் வேலை செய்யணும், எண்ணிக்கையும் வேலை செய்யணும். எண்ணம் வேலை செய்து கொண்டு இருக்கிறது. எண்ணிக்கையை முடிவு செய்வது எங்களது கட்சி தலைவர்கள். இந்த தமிழ்நாடு சூழ்நிலைக்கு எப்படி, யார் பலம், எப்படி பலத்தை நம்ம வெளிக்காட்ட முடியும், நாம் எண்ணிக்கையை பேசி அதில் எந்த குழப்பமும் வந்துடக்கூடாது. அதே நேரத்தில் திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்பதே நம்மளோட ஒற்றை குறிக்கோள். இதையெல்லாம் வைத்து தான் எண்ணிக்கையை முடிவு செய்வார்கள். அதனால எண்ணிக்கையை வைத்து பலத்தை ஒவ்வொரு கூட்டணிக்கும் ஸ்ட்ரென்த் வந்து எவ்வளவு சீட் அலோகேஷன்லாம் அவங்க ஸ்ட்ரென்த்தே பார்க்குறோம். நம்ம வந்து திமுக கூட்டணியில் பார்க்குறோம், கடந்த முறை போட்டியிடுறது ஒவ்வொருத்தரும் கம்மியாக கொடுக்குறாங்க. அப்போ அவங்க பலவீனமாக இருக்கும் அப்படிங்கிற விமர்சனத்தை வைக்கிறோம். நீங்கள் வந்து ஏடிஎம்கேவே பல இடங்களில் முந்தின, ஏடிஎம்கே தான் நம்ம தமிழில் நம்ம நம்பர் 1 கட்சி, அவர்களையே நீங்கள் பல இடங்களில் முந்திரிக்கும் போது அந்த லைன் ஷேர் பிஜேபி எடுக்குமா? இல்லை, நாங்கள் எங்கெங்கெல்லாம் பலமாக இருக்கிறோம் அப்படின்றத நேற்றே எங்கள் தலைவர் சொல்லியிருக்கிறாரு. அவங்களும் பலமாக இருப்பாங்க, நாங்களும் பலமாக இருக்கிறோம். அந்த தொகுதிகளை கேட்பதில் தவறில்லைன்னு. கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது கிவ் அண்ட் டேக் தான். நீங்கள் இந்த நேரத்தில் எந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தணும், நம்ம பேச்சுவார்த்தை எதிரணியை பலவீனமாக்குன்றது ஒன்று தான் கூட்டணியின் நோக்கமாக இருக்க வேண்டுமே தவிர நாம் பேச்சுவார்த்தை நடத்தி பலவீனமாகிவிடக்கூடாது என்பதில் பேச்சுவார்த்தையில் அர்த்தமில்லை. அதனால ஒற்றை குறிக்கோள், திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும். அதுக்கு பாஜக எத்தனை இடத்துல நிற்கிறது, அதிமுக எத்தனை இடத்துல நிற்கிறது, பாமக எத்தனை இடத்துல நிற்கிறது, தமாக எத்தனை இடத்துல நிற்கிறது முடிவு பண்ணிப்பாங்க. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால அதில் எந்த குழப்பமும் இல்லை. எதிரணி தான் இதில் ஏதாவது ஒரு குழப்பம் வந்துருமா, நாம் வந்து அதில் குளிர்காயலாமா நினைத்து கொண்டு இருக்கிறார். நாங்கள் ரொம்ப தெளிவாக அமைதியாக ஆரவாரம் இல்லாமல் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்கிறோம். அதே மாதிரி வெற்றியும் பெறும். திமுக உங்களை விமர்சிக்கிறது வந்து பாஜகவுக்கு அதிமுக அடிமையாகி விட்டது அப்படின்னு விமர்சனம் பண்றாங்க. ஆனா எனக்கு மாத்தி கேள்வி இருக்கு, ஏடிஎம் கிட்ட நீங்க ரொம்ப சரண்டர் ஆயிட்டீங்களோ அப்படின்னு. நான் ஏற்கனவே சொன்னேன், உங்களுடைய பலத்தை விட குறைவான தொகுதியில் போட்டிடுறது, அவங்க என்ன ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, போராட்டம் பண்ண அங்கதான் போய் நிற்கிறது. நீங்க ஒரு போராட்டம் நடத்தினா அது தேசிய ஜனநாயக கூட்டணி போராட்டம் சொல்றது, அவங்க அதிமுக போராட்டம் பண்ணிக்கிறது. ஸோ நீங்க கம்ப்ளீட்டா சரண்டர் ஆயிட்டீங்களோன்னு கேள்வி. அப்படிலாம் இல்லை, சரண்டர்லாம் ஆகலை. அப்படி பார்த்தா நான் என்ன சொல்ல போனால், திமுக கூட்டணி தான் தன்னோட தேர்தல் கட்சிகளை சரண்டர் ஆக்கி கொண்டு இருக்கிறோம். நாங்கள் அப்படிலாம் சரண்டர் ஆகலை. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 தொகுதி இருந்தவங்கெல்லாம் 5 தொகுதிக்குள்ளே சுருங்கிடுறாங்க. காங்கிரஸ் 30ல் ஆரம்பித்து 40ல் ஆரம்பித்து ஆட்சியில் பங்கு ஆரம்பித்து கோச்சிட்டு எல்லாம் இருந்து கடைசியில் அவங்க சரண்டர் ஆகிட்டாங்க. இன்னைக்கு அண்ணன் செல்வ பெருந்தகே சொல்கிறாரு, எங்களை உதாரணம் காமிச்சு யாரும் சின்ன சின்ன கட்சியெல்லாம் பேசாதுங்க, நாங்கள் 110ல் நாங்கள் போட்டி போட்டோம், ஆனால் நாங்கள் இன்னைக்கு 28 நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். எதுக்கு ஏற்றிட்டீங்க, அப்படி என்ன அவசியம்? அப்போ நாங்கள் அப்படி இல்லை. ஆக நாங்கள் எப்பொழுதுமே நாங்கள் எங்கள் நிலைப்பாடை தெளிவாக சொல்லியிருக்கிறோம். அதிமுக தலைமை என்னென்னால் மாநிலத்தில் அதான் பெரிய கட்சி, அதிமுக தலைமையில் தான் போட்டியை நாங்கள் எதிர்கொள்கிறோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஒன்று அங்கே டெல்லிக்கு போனால் உடனே நீங்கள் மேலே இருக்கீங்களான்னு கேட்குறது, இங்கே நாங்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டால் அவங்க மேலே இருக்காங்களான்னு கேட்குறது. அப்போ அவங்கள இங்கே மேலேயும் டெல்லியில் நாங்கள் அவங்கள கூப்பிட்டும் பேசுகிறோன்னு எடுத்துக்கொள்ள வேண்டியது தான். எல்லா விதத்திலும் நிலைத்ததுக்கு ஏற்ப, நிலைமைக்கு ஏற்றாற் போல நாங்கள் எங்களை அந்த கூட்டணி எதிர்கூட்டணி வெற்றி பெற்றுவிடக்கூடாது என்பதற்காக அவங்கள மாதிரி சொல்லலை. ஒரு கூட்டணி ஒரு இடம் குறைச்சிட்டா பாஜக உள்ளே வந்துடும், பாஜக பூச்செடியை காமிச்சு அவங்க தான் அடிமையாக, எதிரணியை தான் அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. நட்பு ரீதியாக எந்தெந்த சூழ்நிலையில், உதாரணத்திற்கு சமீபத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது. அந்த ஆர்ப்பாட்டம் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆர்ப்பாட்டம்னா அண்ணன் எடப்பாடியார் அறிவிச்சாங்க. அதில் சரிசமமாக நாங்களும் தலைமை ஏற்று நடத்தினோம், அவங்களும் தலைமையேற்று நடத்தினோம். என்னுடைய அடுத்த கேள்வி அதுதான். 2025 ஏப்ரல் அந்த கூட்டணி அமைஞ்சது, நீங்களும் அதிமுக ஒன்று சேர்ந்தீங்க. 2026 மார்ச் வரைக்கும் நீங்க ஒரு ஆர்ப்பாட்டம் கூட சேர்ந்து பண்ணல. அப்ப கீழே வரைக்கும் சில மேல வந்து சில நயினார் நாயந்தன் நல்லா இருக்கிறாரு, பியூஷ் கோயல் நல்லா இருக்காரு, அமித்ஷா நல்லா பேசுறாரு முடிஞ்சல, கீழே வரைக்கும் ஜெல்லாச்சா. நீ தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எவ்வளவு பிரச்சனை வந்து பாக்குறோம். இந்த விளாத்திக்குளம் பிரச்சனை மட்டுமே முதல் விஷயம் இல்லை, நாங்குநேர்ல இருந்து வேங்கவேல இருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்து பாக்குறோம். அப்ப அங்கெல்லாம் ஒற்றுமை எங்க போச்சு? எலெக்ஷன் போது மட்டும் தான் ஒற்றுமை வருமா? இல்ல ஒற்றுமைன்னு இல்லை. ஆமா, எலெக்ஷன் நேரத்தில் தான் நாங்கள் எங்களோட ஒற்றுமையை காண்பிக்க வேண்டிய சூழ்நிலை. அந்தந்த கட்சி இப்போ நான் 2 விதமாக இதை பார்க்குறேன். திமுக என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த போராட்டமாக இருந்தாலும் நாங்களாம் சேர்ந்து தான் போவோம், நாங்களாம் இணைஞ்சு தான் போவோம் 10 வருஷம். அதுதான் தப்புன்றேன். அந்தந்த கட்சியை தனித்தன்மையோடு இயங்கவே திமுக விடலை.
நாங்க எல்லாரும் ஒன்னா தான் இருப்போம்னு சொன்னா அப்ப அந்தந்த கட்சிக்கு தனித்தன்மை இல்லையா? ஆக நாங்க 2025 தனித்தன்மையோடு ஏப்ரலுக்கு பிறகு நீங்க தனித்தன்மை என்ன செஞ்சீங்க? பாஜக என்ன? 2025 ஏப்ரலுக்கு பிறகு பாஜக தனித்தன்மையோடு என்ன செஞ்சது சொல்லுங்க? இல்ல நாங்க எத்தனையோ போராட்டம் நடத்தினோம், எத்தனையோ கூட்டம் நடத்தினோம். எங்களோட தெருமுனை கூட்டங்கள் 20,000 கூட்டங்களை முன்னெடுத்து சென்றோம். எங்க பூத் கமிட்டி மாநாடுகள், அது பூத் கமிட்டி மாநாடுக்கு மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் வந்திருந்தார்கள். அதனால நாங்க எங்களோட பூத் கமிட்டிகளை பலப்படுத்துவதற்கான கூட்டங்கள் நடத்தினோம், தெருமுனை கூட்டங்கள் நடத்தினோம், ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினோம். ஆக எங்களை நாங்கள் பலப்படுத்தி கொண்டு தான் நாங்கள் பணியாற்றி கொண்டிருந்தோம். அதே மாதிரி எந்தெல்லாம் பிரச்சனை வரும்பொழுது நாங்களாம் ஆர்ப்பாட்டம் நடத்த தான் செஞ்சோம். அதிமுக தனியாக ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. ஆக கூட்டணி என்பது தேர்தல் ஏற்பாடு தானே தவிர திமுக மாதிரி எப்போ அடிமை வைத்து கொண்டிருப்பது இல்லை. நான் திமுக அவங்க அதை வந்து பாசிட்டிவாக சொல்கிறாங்க. நாங்கள்லாம் ஒன்றாவே 10 வருஷம், அப்போ எதுக்கு தனித்தனி கட்சின்னு நான் கேட்குறேன். அடிமையாக வச்சுருக்கீங்க நீங்கள் திமுக மற்ற கட்சிகளை. நாங்கள் அப்படி இல்லை, சுதந்திரமாக எல்லாரும் அவங்கவுங்க நடந்து கொண்டு இருக்கிறோம். தேர்தல் வரும்போது ஒன்றாக இருக்கிறோம்னு நாங்கள் காண்பிக்கிறோம். கூட்டணி என்பது தேர்தல் ஏற்பாடு தானே தவிர நிரந்தரமான அரசியல் ஏற்பாடு இல்லையே. நாங்கள் அதில் தெளிவாக இருக்கோம்னு நான் சொல்கிறேன். தற்காலிக ஏற்பாடு தான். நான் லாஸ்ட் 2 கேள்வியோட நான் நிறுத்த விரும்புகிறேன். உங்களுடைய கூட்டணி 2026 தாவேக்கா உள்ள வந்தா எவ்வளவு சீட் ஜெயிப்பீங்க, தாவேக்கா வராட்டா எவ்வளவு சீட் ஜெயிப்பீங்க? நான் அதை நோட் பண்ணி வச்சுப்பேன். அதுக்கப்புறம் எலெக்ஷனுக்கு பிறகு உங்கள்கிட்ட கேட்கணும். தாவேக்கா உள்ள வருது வெளியே வருது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக எங்கள் தலைவர்கள் சொல்வதை போல எதிர்வினை மக்களிடம் திமுகவுக்கு இருக்கிறது. எல்லாரும் 4 முனை போட்டின்னு சொன்னா கூட என்னை பொறுத்த மட்டும் 2 முனை போட்டி தான். ஒன்று திமுக வேண்டாம், ஒன்று திமுக வேண்டும். ஆக திமுக வேண்டாம் கொள்கை ரீதியாக அந்த வேண்டாம்ன்றதுல சீமானும் சேருவார், விஜயும் சேருவார். ஆக வேண்டாம் என்ற கொள்கையில் இருப்பவங்க தான் அதிகமாக இருக்கிறார்கள். அவர்கள் பிரச்சாரம் செய்வது எங்களுக்கு பலம் சேர்க்கும். ஏன்னா வேண்டாம் என்று சொல்பவர்கள் இன்னும் 2 கட்சி அதுக்கு பதில் சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது போட்டி 2 பேருக்கு தானே வருது. அப்போ இவங்களுக்கு தான் போட்டி போடணுன்றதுக்காக எங்களுக்கு அதிகமாக வாக்குகள் விழும். அதனால் எங்கள் தலைவர்கள் சொல்வதை போல 200-ஐ நாங்கள் தாண்டுவோம். ரொம்ப நன்றி. இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்து, உங்களுடைய நேரத்துக்கு ஒதுக்கி நன்றி. உங்கள் நல்ல நோக்கில் நிறைவேற வாழ்த்துக்கள். நன்றி. Elections 2026 Pandey's point of view, title sponsor the Chennai Silks. Let the celebrations begin. CALS for your solar solutions, CALS Renewable Energy India Private Limited, Attica Gold Company, Attica, India's #1 trusted gold buyers. We release pledge gold, instant cash payment. Presta Women's Wear, Anaithilum Besta. Presta Innerwear, Leggings and Nighties. Supported by Arabian Garden, a seafood restaurant. Velamal Nexus. Powered by Darling AC Tiruvizha. இந்தியாவிலேயே குறைந்த மாத தவணையில் ஏசி. அனுஜ் டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். ஜெயச்சந்திரன், எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. ஃபுட் பார்ட்னர் அறுசுவை அரசு. ரெஃப்ரெஷ்மெண்ட் பார்ட்னர் வாக் பக்ரி, பெஸ்ட் குவாலிட்டி டீஸ் since 1892. ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் பார்ட்னர் ஆலடிப்பட்டியான் ஹல்வா கடை மற்றும் கருப்பட்டி காபி.